பிப்ரவரி 4, 1948 கொழும்பு சுதந்திர தின சதுக்கத்தில் பிரித்தானியாவில் யூனியன் ஜாக் கொடி இறக்கப்படுகிறது. இலங்கை சுதந்திரம் பெற்று விட்டது என்ற முழக்கம் வானை பிளக்கிறது. ஆனால் அதே வேளையில் வடக்கு மற்றும் கிழக்கு தாயகத்தில் வாழ்ந்த தமிழர்கள் மனதில் ஓர் அச்சம் பற்றி கொள்ள ஆரம்பித்தது. அந்த அச்சம் பொய்க்கவில்லை. ஆங்கிலேயர்கள் வெளியேறும் போது இந்த தீவை ஒரு ஜனநாயக நாடாக ஒப்படைத்துவிட்டு சென்றதாக சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் செய்தது ஒரு பெரும்பான்மைவாத அரசாங்கத்தை. அந்த பெரும்பான்மைவாத அரசாங்கத்திடம் சிறுபான்மை இனத்தை ஓர் அடிமை சங்கிலியில் கட்டிவிட்டு சென்றார்கள். பெரும்பான்மைவாத அரசாங்கத்திற்கு அன்று சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆனால் வடக்கு கிழக்கில் வாழ்ந்த எம் தேசத்தின் எம் தமிழர்களுக்கு என்ன கிடைத்தது? பெரும்பான்மைவாத அரசாங்கம் ஒரு சுதந்திரத்தை உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வைத்தது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழர்களுக்கு எந்த இடமும் கிடைக்கவில்லை. தமிழர்களுக்கென்று எந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்கவில்லை. இதுதான் சுதந்திரமா? இதுதான் எம் தேசத்துக்கான விடிவா? இதுதான் தமிழர்களுக்கான சுதந்திரமா? இங்குதான் அடுத்த சிக்கல் ஆரம்பித்தது. தமிழர்கள் ஒரு தாயகத்தை நோக்கி, தமிழ் தேசியத்தை நோக்கி புறப்பட்ட காலம். சுதந்திரத்திற்கு பின் இலங்கையில் இடம்பெற்றது சாதாரண பிளவுகள் அல்ல. அது ஒட்டுமொத்த தமிழர்களையும் அழித்தொழிக்கும் நோக்குடன் செயற்பட்ட ஒரு பிளவு. இந்த பிளவுவாதம் தமிழர்களை ஒரு அடிமைச் சங்கிலியில் கட்டி போட நினைத்தது. சுதந்திரம் கிடைத்த சில மாதங்களிலேயே கொண்டாட்டம் கண்ணீராக மாறியது. எங்குமே இல்லாத விந்தையாக இந்த மண்ணின் செழுமைக்காக தேயிலை தோட்டங்களில் ரத்தம் சிந்திய 10 லட்சம் மலையக தமிழர்களின் குடியுரிமை ஒரே பேனாமையில் பறிக்கப்பட்டது. அவர்கள் நாடற்றவர்களாக மாறினர். இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சகோதரர்கள் அன்று நாடற்றவர்களாக குடியுரிமை பறிக்கப்பட்டு தெருக்களில் விடப்பட்டனர். தேயிலை தோட்டங்களில் வாழ்ந்த மலையக தமிழர்களை இலங்கைக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்றும், அவர்கள் இந்த நிலத்தை உரிமை கொண்டாட முடியாதென்றும் இலங்கை பேரினவாத அரசாங்கம் அன்று அறிவித்தது. வெறும் ஒற்றை பேனாவில் கையெழுத்திடப்பட்ட அந்த எழுத்துக்கள் அன்று எம் சகோதரர்களின் தலையெழுத்தையே மாற்றி போட்டது. இந்தியாவிற்கு மீண்டும் சென்ற அவர்கள் இந்திய அரசாங்கம் சொன்னது உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று. இன்று வரை சொந்த நாட்டிலேயே அவர்கள் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த ஒற்றை கையெழுத்து. அதற்கு பின் 1956 மலையக தமிழர்களின் கதைகளை முடித்து விட்டோம். இனி வடக்கும் கிழக்கும் மட்டுமே மிச்சம் என்று இலங்கை பேரினவாத அரசாங்கம் முடிவெடுத்தது. அந்த பேரினவாத அரசாங்கத்தின் செயற்பாடாக 1956 தனி சிங்கள சட்டம் இயற்றப்பட்டது. இந்த தனி சிங்கள சட்டத்திற்கு எதிராக எம் சகோதரர்கள், எம் அண்ணாமர், எம் அக்காமர் போரிட்டனர். இலங்கைக்கு சுதந்திர நாள், தமிழர்களுக்கு கரிநாள். இந்த முழக்கம் ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்று முழங்கிக் கொண்டிருக்கின்றனர். இதற்கான காரணம், அன்று அந்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் இலங்கையில் சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என்று அறிவித்ததன் காரணத்தினால். இலங்கை பேரினவாத அரசாங்கம் சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழி என்று அறிவித்ததற்கு பின்னர் வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டங்கள் வெடித்தது. காளி முகத்திடலில் தந்தை செல்வா உட்பட பல தலைவர்கள் அமைதியான வழியில் போராட்டத்தை மேற்கொண்டனர். விளைவு என்ன தெரியுமா? காளி முகத்திடலில் கூடியிருந்த அனைத்து தமிழர்களும் அடித்து துரத்தப்பட்டனர். தந்தை செல்வா டட்லியுடனும் சேனநாயக்கவுடனும் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். டட்லியுடனும் சேனநாயக்கவுடனும் போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்தங்கள் காளி முகத்திடலில் வைத்து கிழித்து எறியப்பட்டது. அதற்கு பின் ஸ்ரீ எதிர்ப்பு போராட்டம். இந்த ஸ்ரீ எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக இலங்கையில் இருந்த அனைத்து தமிழர்களும் துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டனர். சிங்கள காடையர்களினால் இலங்கை தமிழர்கள் துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டனர். தமிழர்கள் தங்களது சொந்த நிலங்களில் வாழ வழியற்றவர்களாக மாறி நின்றனர். கொழும்பில் இருந்த அனைத்து தமிழர்களின் கடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டது. தமிழர்களுக்கு கொழும்பில் இடமில்லை என்று சொல்லப்பட்டது. எங்கெல்லாம் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனரோ அங்கெல்லாம் தமிழர்கள் அடித்து ஒழிக்கப்பட்டனர், கொல்லப்பட்டனர். பல தமிழர்கள் அவமானப்படுத்தப்பட்டனர். உடைகளை களைந்து எறிந்துவிட்டு தெருக்களில் அம்மனமாக நடக்க வைத்தனர். 1980களில் நடந்த ஜூலை கலவரம் தமிழினத்தின் ஒரு கருப்பு நாள். ஜூலை கலவரத்தில்
பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அடித்து கொல்லப்பட்டனர். தமிழ் பெண்களின் மார்பு இங்கே கிடைக்கப்படும் என மாட்டு இறைச்சி கடையில் தமிழ் பெண்களின் மார்புகள் அறுத்து தொங்கவிடப்பட்டது. இப்படி பல போராட்டங்களையும் பல அநீதிகளையும் கண்டு கொதித்து எழுந்த எம் தேசத்தவர் அதற்கு பின் பேனாக்களும் அரசியலும் எங்களுக்கு தீர்வு கொடுக்க போவதில்லை, நாம் இலங்கை அரசாங்கத்திடம் எங்களுக்கு சுதந்திரம் தாருங்கள் என்று பிச்சை எடுத்து கொண்டிருக்க போவதில்லை, திருப்பி அடிக்கப் போகின்றோம், எமக்கென ஒரு தேசத்தை உருவாக்கப் போகின்றோம் என்று 1970களில் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம். அந்த யுத்தத்தின் விளைவு 2009 பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். பல லட்சம் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். எம் அக்காமர் கற்பழிக்கப்பட்டனர். அம்மாமார் பிள்ளைகளின் கண்களுக்கு முன் கற்பழிக்கப்பட்டனர். உடைகளை களைந்து அம்மனமாக தெருக்களில் நடக்க வைக்கப்பட்டனர். அத்தனை அவமானங்களையும் அத்தனை வேதனைகளையும் கண்ட எம்மினம் எப்படி இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழர்களின் சுதந்திர தினமாக கொண்டாடும்? எப்படி இலங்கைக்கான சுதந்திரம் எமக்கான சுதந்திரமாக இருக்க முடியும்? இன்று இலங்கையின் சுதந்திர நாள், அது தமிழர்களுக்கு கரிநாள். நாம் தமிழர்களாக, தமிழ் தேசியர்களாக, தமிழ் தேசிய இனத்திற்காக ஒன்று கூடுவோம், எம் தேசத்திற்காக ஒன்று கூடுவோம். 1981 ஜூன் 1 ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஓர் நூலகம், அது தமிழகத்தில் இருந்தது, யாழ்ப்பாணத்தில் இருந்தது. அந்த நூலகத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட இலக்கிய தொகுப்புகள் இருந்தது. தமிழர்களின் வரலாறு குவிந்து கிடந்தது. ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? அந்த நூலகம் எரிக்கப்பட்டது, அழித்தொழிக்கப்பட்டது. அந்த நூலகம் இன்று சாம்பல் மேடுகளில் சூழப்பட்டிருக்கின்றது. அந்த நூல்களின் நிலை, தமிழர்களின் வரலாற்று பெருமை மிக்க அந்த நூலகம் அன்று எரிக்கப்பட்டது. 1981 ஜூன் 1 நடந்த அந்த சம்பவம். அந்த சம்பவத்தை செய்தவர்கள் இந்த சிங்கள பேரினவாத அரசாங்கம், இந்த சிங்கள பேரினவாதம். இலங்கையின் அனைத்து மூலைகளிலும் தமிழர்களின் நிலை இப்படி இருக்கும் பொழுது எப்படி எம்மாள் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியும்? இன்று இலங்கையர்களின் சுதந்திர தினம், தமிழர்களுக்கு கரி தினம். இலங்கையின் சுதந்திர நாள், தமிழர்களுக்கு கரிநாள். இந்த முழக்கம் அனைத்து தமிழர்களாலும் பேணப்பட்டு வருகிறது. என்று எமக்கான சுய நிர்ணயத்தை நாம் உருவாக்குகின்றோமோ அன்றுதான் இந்த முழக்கம் ஓயும், அன்றுதான் இந்த முழக்கம் நின்று போகும். அதுவரை முழங்கிக் கொண்டே இருக்கும். இலங்கையின் சுதந்திர தினம், தமிழர்களுக்கு கரி தினம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4 வரும் பொழுது இலங்கையில் உள்ள அனைத்து சிங்களவர்களின் மனதில் இருப்பது சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் என்ற ஓர் ஒப்பற்ற சந்தோஷம். ஆனால் தமிழர்களின் நிலை, ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கும் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான தமிழர்களின் கண்ணீர்களும் எரிக்கப்பட்ட நூலகத்தின் சாம்பல் மேடுகளும் மட்டுமே மிச்சமாக கிடக்கின்றது. என்று எம் தேசத்திற்கான விடிவு கிடைக்கப் போகின்றது. என்று தமிழ் தேசியம் மலரப் போகின்றது.